பிஆர்டி இன்னைக்கு விளாகில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா ஒசூரில் இருக்கோம். ஒசூர்லேருந்து பெங்களூர் போகிறோம். ஆல்ரெடி நம்ம நேட்டிவ்லேருந்து ஒசூர் வந்தாச்சு. ஸோ ஒசூர்லேருந்து இப்போ நம்ம பெங்களூர் போகிறோம். பெங்களூருக்கு வண்டி கவர்மெண்ட் வண்டி இல்லை, ப்ரைவேட் வண்டி இருக்குது, அதில் ஏறிக்கலாம். அதில் போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். ஒரு பஸ் இருக்குது பாருங்கள், அந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். க்ரீன் கலர் வண்டி எஸ்விஎஸ். பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். எப்போ கூடி டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:45 ஆகிடுச்சு. லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் இன்றைக்கி கிளம்புறதுக்கு. திங்கக்கிழமை ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். கிருஷ்ணகிரிலேருந்து வர்றது திங்கக்கிழமை இன்றைக்கி ஃபுல் ரஷ்ஷு. ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. லைஃப்பில் யாரையும் நம்பக்கூடாதுப்பா, யாரையும் நம்பக்கூடாது. கரெக்டா? யாரனையும் நம்பಬಾರದು. ಯಾರದಲ್ಲன்னா ಯಾರನ್ನ ನಂಬಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿ. நம்ம ಒಂದು ஸ்டாண்டர்டಲ್ಲಿ ಇರಬೇಕು. நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கணும். இவனெல்லாம் ஈஸியாக ஏமாத்திடலாண்டா அப்படின்னெல்லாம் நினைப்பாங்க. ஏமாறுற மாதிரி நடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஏமாறாதீங்க. ஏமாத்துறது அவங்களுடைய எண்ணம் என்றால் ஏமாறுற மாதிரி நடிக்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் உண்மையில் ஏமாறக்கூடாது. அவங்க மனசு திருப்திக்கு ஏமாந்த மாதிரி நடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் ஏமாறக்கூடாது, நம்பக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. இந்த காலம் கலிகாலம், யாரையும் நம்பக்கூடாது. ஓகேவா? நாம் ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னா அதை நம்மளுக்கு கரெக்டானு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துடணும். தவறுன்னு தோண்டா அது பக்கம் கூட போகக்கூடாது. ஏய் போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா கூட அவங்க வந்து பார்த்துக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், லைஃப்பில் எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் ஓன் டிசிஷனான இருக்கும். அது எந்த ஃபீல்டிலான இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், அஃபிஷியலாக இருக்கட்டும், உங்களுடைய மனசுக்கு இதெல்லாம் பண்ணால் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். மற்றவங்க சொல்கிறாங்களேன்றதுக்கெல்லாம் பண்ணிடக்கூடாது. ரோட்டில் நிற்கிறது நாமளாக தான் இருப்போம். ஸோ அதனால் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதாலும் நாம் தான் பார்த்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ முடிச்சுக்கலாம். ஈவினிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? எப்போ கூடி ஹலோ பிஆர்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒசூரில் வந்துவிட்டோம். ஒசூருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கோம்? 8:30க்கு வந்து ரீச் ஆகிருக்கோம் ஒசூர். ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 7 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோம். 7:30 ஆகிடுச்சு ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரதுக்கு. ஒசூர் வரத்துக்கு நம்மளுக்கு 8:30 மணி ஆகிடுச்சு டைமு. ஸோ எந்த பஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இன்றைய பொழுது வந்து பார்த்திங்கன்னா எப்படி போச்சு அப்படின்னாக்கா எப்படியே போயிடுச்சு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, படிக்கிறது தப்பு இல்லை. படித்தா ஒன்று ராஜாவாக போயிடணும், பெரிய இடத்துல போகிற மாதிரி படிச்சுக்கணும். அப்படி இல்லையா ஏதான சுய தொழிலை கற்றுக்கிட்டு ஓன பிஸ்னஸ் வச்சு பொழைச்சிக்கணும். அப்போ தான் யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்காது. சொல்லிகிட்டே இருக்கிற வேலையில் பஸ் இருக்குது, நம்ம ஏறிச்சு. பஸ் இருக்குது, இந்த பஸ்ஸில் போகலான்னு பார்த்தாக்கா ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. இந்த பஸ்ஸில் போயிடலாம். ஆர்டினரி கிருஷ்ணகிரி. இந்த பஸ்ஸில் காலியாக இருக்குது, சீட் இருக்குது. நம்ம விண்டோ சீட்டாக பார்த்து உக்காந்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம தூங்குவோம் லைட்டாக. ஸோ அதனால் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத ஒரு ஓரமாக உக்காந்துட்டு நான் பாட்டு தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் அதை உக்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் வேறு தூங்கிக்கிங்க யார் மேலே அந்த விழுந்து அது என்னத்துக்கு சாமி. அதில் நிறைய டைம் அந்த மாதிரி ஆகிருக்குது. ரொம்ப அழகாக விழுந்துட மாட்டோம். சும்மா அப்படின்னாலே ஹாட் போட்டுன்னு வாங்க. அதனால் எதுக்கு, அதனால விண்டோ சீட்டை பிடிச்சிக்குவோம், அவ்வளோதான். கிருஷ்ணகிரி வந்துட்டாங்க. இந்த பஸ்ஸில் தான் வந்தோம், போயிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9:40 ஆயிடுச்சு டைமு. கரெக்டாக 9:30 ஆகுது. ஸோ கடைசி பஸ் தான் நினைக்கிறேன் இன்றைக்கி நமக்கு வில்லேஜுக்கு போகிறதுக்கு. பார்ப்போம், எந்த பஸ்ஸும் இல்லை. இப்போ இங்கேருந்து ஆட்டோவில் போனால் 20 ரூபா வாங்குவாங்க. நான் 20 ரூபாய்க்கு
12 ரூபா தான் நம்ம ஊருக்கே பஸ் பேர். ஆனால் இங்கேருந்து 20 ரூபாய் எங்கே தெரியுமா எடுத்துகிட்டு போய் விடுவாங்க, 2 கிலோமீட்டர் கூட இருக்காது, முன்னாடி எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அது. ஸோ அதனால் பஸ் இருக்குது, பஸ்ஸில் போனால் 6 ரூபா டிக்கெட்டுங்கிறது, அங்கேருந்து நம்ம நேட்டிக்கு 12 ரூபா டிக்கெட்டு. ஸோ நம்ம பஸ்ஸை சூஸ் பண்ணிக்கலாம், 2 டைம் போகலாம் பஸ்ஸு. இல்லை வா, கார் டோர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து வாங்கப்பா சாமியை. பாரு நடு ரோட்டில் நம்பால் தெய்வமே, கார் டோர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணால் வண்டி கிண்டி ஏதாவது வந்துருந்தா நான் வந்து எனக்கே இடிச்சிருக்கோம், சைடாக வந்துட்டேன். ஏதாவது வண்டி கிண்டி வந்துருந்தா என்ன ஆகுறது? அவன் தெரிச்சிட்டு விழ வேண்டியது தான். பார்த்து ஓப்பன் பண்ணப்பா, கார் டோர் ஓப்பன் பண்ணுறவங்க இல்லை எந்த ஒரு 4 வீலர் டோர் ஓப்பன் பண்ணும்போது சைடில் பார்த்துட்டு, மிரர் இருக்குல்ல, அந்த மிரரில் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் பாடு ஃபேன் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கும் பிரச்சனை, செல்லைக்குள்ளே யாரும் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. தமிழ் செல்லை இப்படி கையில் பிடிச்சிருக்கோம், யாரும் பிடிக்கிட்டு போயிட்டு போகிறாங்க. அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா விளக்கு, கிருஷ்ணகிரி மேலே மலை மேலே எரியிற விளக்கு. அங்கே பாருங்க, அங்கே 2 லைட் எரியுது பாருங்கள், கிருஷ்ணகிரி மலை மேலே எரியிற லைட். அது கோயில் இருக்குல்ல, கிருஷ்ணகிரி மலை மேலே கோயில், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கோயில் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிற ஒரு விளக்கு தான் அது. நம்ம பிளேஸ்க்கு வந்துட்டோம். பஸ்ஸு வருதான்னு தெரியல, வரணும், ஏதாவது ஒரு பஸ் வரணும். ஸோ அதில் ஏறி நம்ம ரவுண்டானா போயிடலாம். அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஊருக்கு போயிடுவோம். பார்ப்போம், இப்போயே எங்கேயோ 9:40 ஆகிடுச்சு. பார்ப்போம். கிருஷ்ணகிரி ரவுண்டானா வந்தாச்சு. கொஞ்சவா திருத்த ரவுண்டானா அம்மாவுக்கு வெத்தலை வாங்கிக்கலாம். வெத்தலை வாங்கியாச்சு. இதில் எல்லாம் ரவுண்டானா தேக்கிரி உங்களை அன்போடன் வரவேற்கிறது. ஆனால் கையில் காசு தான் இல்லை, அதனால எங்கே உட்காரலாம். ஓகே, தம்பி ஒருத்தர் இருக்காப்புல, நம்ம ஊருக்கு போகலன்னு தெரியுது. ஏன்னா நம்ம போகிற பசங்க தான் அவர் வருவார், அதனால் உட்காந்துக்குவோம். நம்ம போக வேண்டிய பஸ்ஸு வந்தாச்சு. 47 கடைசி வண்டி பஸ்ஸு வந்தாச்சு. விஆர்டி போய் ஸ்டாண்டில் நிற்போம். அங்கே போய் சுற்றிட்டு வரோம் பஸ்ஸு. அங்கே பாருங்க, அங்கே போய் ரவுண்டானால சுற்றிட்டு இங்கே வருவான். வருதா? ஸோ நாங்கள் ஸ்டாண்ட் லைட் நம்ம வில்லேஜுக்கு கடைசி வண்டி. போய் முன்னாடி நிறுத்துவார் தலைவர், கரெக்டாக முன்னாடி போவார். பொறுமை பொறுமை, எல்லாமே காலியாக தான் இருக்கும். கடைசி வண்டி சீட் காலியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க அடிச்சுட்டே பா. நம்ம வில்லேஜ் வந்து இறங்கியாச்சுப்பா. கடைசி வண்டிப்பா நம்ம ஊருக்கு பஸ். இதுதான் கடைசி வண்டி. பாருங்களா, குடிக்கிறவங்க போயிட்டு குடிச்சிட்டு பழைய குடி படுத்துருக்காரு. பழைய பாவமாக இருக்கு. குடிச்சு போட்டு நடு ரோட்டில் படுத்து கிடந்தா எப்படிப்பா? உங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருப்பாங்க இல்லையா? நடு ரோட்டில் படுத்துருக்கிறாரு. குடிக்கிற மனுஷன் போய் வீட்டில் போயிட்டு, அப்படி குடிமையை நிறுத்த முடியலைன்னா போய் வீட்டில் போயிட்டு குடிச்சிட்டு படுக்க வேண்டியது தானே. நடு ரோட்டில் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. கடைசியாக நம்ம வந்து சேர்ந்தது டைம் பார்த்திங்க அப்படின்னா 10:20க்கு நேட்டிவ் வந்துருக்குறோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா பஸ் இறங்கின உடனே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு விஷயம் பார்த்தோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கப்பா. குடியை நிறுத்த முடியலாம், அட்லீஸ்ட் வீட்டில் போயிட்டு அது குடிங்கப்பா. வீட்டில் போய் குடிச்சிட்டு மலர்ந்து கடை மலக்கா கடை இந்த மாதிரி நடு ரோட்டில் இருந்து கிடக்காதப்பா. பொண்டாட்டி பிள்ளை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பான்? அவன் மனசு எப்படி பாடுக்கும்? என்னப்பா எண்ட் ஆஃப் த வீடியோவில் இந்த மாதிரியா
வா குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் வீட்டில் போய் வாங்கிட்டு போயாவது குடிங்க. இந்த மாதிரி நடு ரோட்டில் விழுந்து கிடக்காதீங்க. பெரிய பெரிய ரிக்வஸ்ட். பொண்டாட்டி பிள்ளைங்க யோசிச்சு பாருங்கள், குடும்பத்தை யோசிச்சு பாருங்கள். வெளிச்சத்துக்கு போய் சொல்கிறேன். ஓகே பிஆர்டி, வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. டைம் கரெக்டாக எவ்வளோ தெரியுமா? 10:34 டைமு. போய் சாப்பிட்டு படுத்து தூங்குறதுக்கு இன்னொரு 1 ஹவராவது ஆகும், 11 ஆகும். 1/2 ஹவர் சாப்பிட்டு மெதுவாக சாப்பிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே கொஞ்சம் செல்லு கீழே நோண்டுவோம். நோண்டிட்டு எவ்வளோ நேரம் நோண்டிட்டு வந்தது பத்தாதான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ எடுத்துகிட்டு வந்து வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஸோ அதுக்கு கரெக்டாக ஆகிடும், ஒரு 11:30 மணி ஆகிடும். ஓகே, நாளைக்கு விழாவில் வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். குட் நைட் ஃபார் ஆல்.